ஓம் சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கம் நிறைவா போற்றி, ஏகம்பத்திர ஈசா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருமுருக கந்தகுரு சரணம். ஆலயங்களில் செய்யக்கூடாதவை எவை? விளக்கேற்றுவது சிறப்பு, பூமாலைகள் அணிவிப்பது சிறப்பு, ஆலயத்தை கூட்டி பெருக்கி வாரி சுத்தம் செய்வது அதைவிட மிகச் சிறப்பு. ஆலயத்தில் கடவுளை வணங்க வருபவர்கள் எங்கே விளக்கேற்ற வேண்டும், ஊதுவத்தியை எங்கே வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்குண்டு. மஞ்சள் குங்குமத்தை இறைவனுடைய திருவுருவத்தில் நெற்றியில் மட்டும் வைப்பது வெகு சிறப்பு. அதைவிட இன்னும் சிறிது கைகளில் வைக்கலாம், ஓரிரு இடங்களில் வைக்கலாம். ஆனாலும் அதை விடுத்து மஞ்சள் மற்றும் குங்குமங்களை உடைத்து இப்படி திருவுருவங்களுக்கு, தெய்வ திருமேனி திருவுருவங்களுக்கு இப்படி கொட்டிவிட்டு செல்வதால் என்னென்ன நடக்கும்? நிச்சயமாக இவர்களுக்கு நன்மைகள் உண்டாவதில்லை. ஒரு மனிதன் மீது மஞ்சள் குங்குமத்தை நெத்தியில் வைத்தால் சிறப்பா, அல்லது முகம், கை, கால் அனைத்து இடத்திலையும் தெளித்து விட்டால் எப்படி இருக்கும்? நம்மளுடைய உருவங்கள் போல தானே தெய்வ திருவுருவங்களும். அப்படி இது போன்ற மஞ்சள் குங்குமலை கொட்டி விடுவது தவறான செயல்களாகும். இப்படி செய்வதனால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் கிட்டாது, தீமைகள் வந்து அணுகுமா தவிர நன்மைகள் கிட்டுவதில்லை. நன்றி. சிவாய நம.